கத்திரிக்கோல் கண்ணுக்குள்ள எல்லாம் புகுந்து புகுந்து விளையாடுது. சூப்பரா வெட்டிருவீங்களாண்ணா? அழகா இருக்கணும். அண்ணா பாஸ்குள்ள எல்லாம் போடாதீங்கண்ணா. கூசுதுண்ணா எனக்கு. எனக்கு தண்ணி மூஞ்சில அடிச்சா சுத்தமா பிடிக்காது. ப்ளீஸ் என்னை விட்டுரு. வணக்கம் நண்பர்களே. இவங்க பேர் தான் டோரா. இவங்க வந்து ஒரு சின்ன பப்பி தான், ஷிட்ஸு. ஸோ இவங்கள வந்து இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம்க்காக க்ரூமிங் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக நான் அப்படியே ஃபரெல்லாம் நிறையா இருந்து கட்டி மாதிரி சேர்ந்துருந்தது ஃபேஸ் கிட்டக்கு தான். பட் அதனால் உடம்பு ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. ஸோ வந்து எடுத்தோடனே வந்து சைசிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ரை ஒரு லிமிட்டாக குறைக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு லிமிட் வச்சு எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வெயில் நேரமாக இருக்கிறதுனால அவளால் ரொம்ப தாங்க முடியாது. அதனால வந்து கொஞ்சம் ஒட்டவே குறைச்சிட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனால் ஃபர் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் ஃபர் இருக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் அந்த கழுத்துக்கிட்டக்க அந்த இதெல்லாம் பண்ணும்போது தான் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணா. பட் அக்செப்டபிள். அவள் வந்து எதுவுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டா. ரொம்ப இதெல்லாம் பண்ணல. எதிர்ப்புலாம் ஒன்றும் தெரிவிக்கலை. ஏன்னா குட்டிங்கிறதுனால. ஏன்னா இந்த மாதிரி சைஸில் இருக்க குட்டிங்களுக்கு வந்து நம்ம முதல்லே வந்து க்ரூமிங் பழக்கத்தை வந்து கொண்டு வரணும். அப்படி நம்ம க்ரூமிங் பழக்கத்தை முதலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுங்க வந்து பயப்பட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபேஸ் கிட்டக்க நான் ட்ரிம்மர் கொண்டு போகிறேன். இது அவளுக்கு ஃபஸ்ட் டைம் தான். கொஞ்சம் பயந்தாலுமே நம்மளை வந்து கடிக்கவோ இல்லை ட்ரிம்மரை கடிக்கவோ அந்த பழக்கம் இவள்கிட்ட இல்லை. ரொம்பவே குட் கேர்ளாக இருந்தேன். அந்த கண்ணுக்கிட்டக்கு தான் வந்து அந்த அழுக்கு சேர்ந்து ரொம்ப மோசமாக இருந்தது. நீங்கள் ஷிட்ஸு வச்சுருக்கீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் இதுதான். நீங்கள் வந்து டெய்லி வந்து கண்ணுக்கிட்டக்க வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை வந்து ஒரு நல்ல துணியை வச்சோ தொடச்சி விடணும். ஈர துணியை வச்சோ தொடச்சி விடணும். இது வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த கண்ணுக்கிட்டக்க வந்து அழுக்கு சேராமல் அந்த இது மாதிரி வடிஞ்சு அந்த கண்ணீராக வடிஞ்சு அந்த முடியெல்லாம் ஒன்று சேராமல் இருக்கும். அடுத்து வந்து பாஸ் எல்லாத்தையும் நீட்டாக ட்ரிம் பண்ணியாச்சு. பாஸில் இருக்க அந்த பாதத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபர் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துகிட்டு அந்த பாஸையும் கால்கள் எல்லாத்தையும் வந்து ஷேப்பிங் பண்ணி பாஸையும் ஷேப்பிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடிப்பகுதி, அந்த யூரினரி போர்ஷன், தொடப்பகுதி, இன்னர் டைஸில் இருக்கிற வந்து ஃபர் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்தாச்சு. அடுத்து நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சு. குளிப்பாட்டும் போது தண்ணி ஃபேஸில் பட்டோடனே கொஞ்சம் பிடிக்கல அவளுக்கு. பட் ஆனால் உடம்புல படும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து ஃபேஸில் தான் அவளுக்கு படக்கூடாது. ஏன்னா ஷிட்ஸூஸ் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபேஸ் சென்சிட்டிவாக தான் இருப்பாங்க. ஃபேஸில் நல்ல அதுக்குன்னு ஒரு ஷாம்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிச்சு. ஏன்னா பாடிக்கு தனியாக ஷாம்பு வச்சுருப்பேன், ஃபேஸுக்கு தனியாக ஷாம்பு வச்சுருப்பேன். நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளோ ட்ரையர் போடும்போது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. அவங்க பெட் பேரண்ட்டை பயந்துட்டு ஒரு செகண்ட் வர்ற மாதிரி இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து கத்தல். இது வந்து நார்மல் தான். பட் இது போக போக சரியாயிடும். ஓகே, அவளை அழகாக நீட் பண்ணியாச்சு. அவளை வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.